ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம DIY ஃபவுண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். பர்சனலாகவே எனக்கு ரொம்ப வேண்டிய ஒன்று. சும்மா வீட்டில் வெட்டியாக இருக்கிறதுனால நான் டிக்டாக் வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபவுண்டேஷன் இதுக்கு யூஸ் பண்ணுவேன். DIY ஃபவுண்டேஷன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர், காம்பேக்ட் பவுடர் அண்ட் மாய்ஸ்சரைசர். நான் வந்து நிவியா சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. தென் வந்து காம்பேக்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ என் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோ பவுடர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரொம்ப டார்க்காக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. டஸ்கியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக, அண்ட் வீட்டிஷ் கலரில் இருந்தீங்கன்னா அதோடு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் உங்கள் ஷேட் கலர் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. உங்கள் ஷேட் கலர் வர மாதிரி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் காம்பேக்ட் அண்ட் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஏன் ஷேட் கலர் எனக்கு கிடச்சிருச்சு. நான் உங்களுக்கு என்னோடய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது வீட்டில் இருக்கும்போது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீடியோஸ் பண்ணுறோம், டிக்டாக் வீடியோஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறோன்னாக்கா அப்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்படின்னா சும்மா கடைக்கெலாம் போகிறோம் அப்போனாக்கா அப்போ அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். லாங் லாஸ்ட்டாக இருக்காது. பட் இப்போ வந்து செகண்ட் வித்தவுட் காம்பேக்ட் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கார்ன்ஸ்டார்ச், கோகோ பவுடர் அண்ட் டர்மரிக் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ சேம் மாய்ஸ்சரைசர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கார்ன்ஃப்ளவர் வந்து 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஆட் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோகோ பவுடர் சேம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் வந்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் போதும். ஸோ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலக்குன்னு கலக்கிக்கோங்க. ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் எக்ஸ்பென்சிவான ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரியே தான் இருக்குது. கொஞ்சம் அதோட நல்லாவே இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மாதிரி யாராவது ஜீவன் இருப்பீங்க, லாக்டவுனில் மாட்டிக்கிட்டு ஃபவுண்டேஷன் காலி ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் தான் அப்படி இருக்கேனா இல்லை நீங்களும் அப்படி இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி காலியான ஃபவுண்டேஷன் டப்பா அதெல்லாம் இருக்கும், அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய ஹேண்டில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகுது, நல்லாயிருக்கு, பிக்மெண்டேஷனும் நல்லாயிருக்கு. சேம் தான். நீங்கள் இது 2 மினிட்ஸ் கடைக்கு போய்ட்டு வரீங்களா அப்போது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். லாங் லாஸ்ட்டாக இருக்காது. பட் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ஃபவுண்டேஷன் எப்போவுமே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ தேங்க்யூ.